வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பட்ஸ் வீனஸ் அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸோட ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல அந்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக்காக நல்ல ஃப்ளெக்சிபிளாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழுந்து உடையுங்கிற எந்த பயமும் வேண்டாம். நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஓவல் ஷேப்பும் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கும். அதே போல் இந்த சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அப்படிங்கிற அவங்களோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. இது வந்து டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி கேபிள் கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருந்தா நீங்கள் நைட் டைமில் சார்ஜ் போடும்போது பார்த்து சார்ஜர் மாட்டணும். மாட்டிங்க அப்படின்னா போர்ட் வந்து டேமேஜ் ஆயிரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்ததுனால நீங்கள் நைட் டைமில் சார்ஜ் போடும்போது எப்படினாலும் சார்ஜர் மாட்டலாம். ஈஸியாக செட் ஆயிரும். எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. இப்போ வர இயர்பட்ஸுமே எல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுக்காங்க. அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. நீங்கள் விரல வச்சு தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி. ஓரல் நல்லா டைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேக்கில் போட்டாலும் சரி, இல்லை பேண்ட்டு பேக்கில் வச்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிருமா அந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம். க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 இயர்பட்ஸுமே மேக்னெட்டிக் பவர் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. நீங்கள் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி தலைகீழ கவுத்துனா கூட இந்த இயர்பட்ஸ் வந்து கீழே விழ மாட்டுக்கு. உங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து உதறினா மட்டும் தான் சார்ஜிங் செட்டு கீழே விழுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் பவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் செட்டு இயர்பட்ஸை வெளியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸை வந்து ஸ்டெம்பு கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்லா காம்பேக்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாய்ஸுங்கிற அவங்களோட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 2 மைக், ரைட் இயர்பட்ஸில் 2 மைக், மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கு பேர் வந்து குவாட் மைக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப் பார்த்தீங்கன்னா நல்ல ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்காது, லைட்டாக ஆங்கிள்டாக இருக்கும். அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி தான் இப்போ வர எல்லா இயர்பட்ஸுமே இந்த டிசைன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸை சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டினீங்க அப்படின்னா போதும். காதில் வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா போதும், காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க காதிலே ஃபிக்ஸ் ஆயிரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி குவாட் மைக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குவாட் மைக் கொடுத்தாங்கனாலே என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கூடவே கொடுத்துருவாங்க. ஸோ கால் பேசுகிறவங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் போனீங்கனாலும் சரி, இல்லைனா நல்ல கூட்டமான இடத்துல நின்று நீங்கள் கால் பேசணும் அப்படின்னா மேலே உள்ள 2 மைக் வந்து சுற்றி நடக்கிற சவுண்டை பூரா கேதர் பண்ணி அதை ஃபுல்லாக டம்ப் பண்ணிவிட்டு கீழே உள்ள மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா குவாட் மைக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடவே என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால அதுவும் பார்த்திங்கன்னா 30 dB வரைக்கும் சவுண்டை கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் காதில் மாட்டி நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி சுற்றி நடக்கிற எந்த ஒரு சவுண்டையும் உங்கள் காதில் கேட்காது. அப்படி ஒரு அமைதியாக சுற்றி அந்த 30 dB வரைக்கும் கம்ப்ளீட்டாக வெளியே நடக்கிற சவுண்டை ஃபுல்லாக டம்ப் பண்ணிட்டுனா உங்கள் காதுக்குள்ளே எதுவுமே கேட்காது. ஒரு தனி உலகத்தில் இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதே போல் அந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் சார்ஜிங் கேஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 40 ஹவர்ஸ் அதாவது 40 மணி நேரம் வரைக்கும் ப்ளே பேக் டைம் இருக்கும். ஸோ 40 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இந்த இயர்பட்ஸை வந்து சார்ஜிங் கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸ் எடுத்து தனியாக காதில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 8 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அதே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும். அதே போல் இந்த சார்ஜிங் கேஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறோம். நீங்கள் 1.5 மணி நேரத்தில் சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதே போல் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெறும் 10 நிமிஷம் அதான் எமர்ஜென்சி பர்பஸுக்கு உங்கள் இயர்பட்ஸில் சார்ஜ் இல்லை அப்படின்னா வெறும் எமர்ஜென்சி பர்பஸுக்கு நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும். 120 மினிட்ஸ் அதான் 120 நிமிஷம் வரைக்கும் ப்ளே பேக் டைம் இருக்கும். 120 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே போல் இதில் வந்து ஹைப்பர் சிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் சிங்க்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற மொபைலில் இந்த இயர்பட்ஸை நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கனெக்ட் பண்ண நினச்சி அந்த சார்ஜிங் கேஸோட மூடியை மட்டும் நீங்கள் திறந்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட இது கனெக்ட் ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சிங்க்னு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோடு கொடுத்தது இல்லாமல் அதில் வந்து 45 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லோ லேட்டன்சி மோடுன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோ லேட்டன்சி மோடு இல்லாத இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளாண்டிங்க அப்படின்னா, ஹை குவாலிட்டி கேம் விளாடும்போது அதில் நடக்கிற சவுண்டு, கன் ஷூட் பண்ணுற சவுண்டு எல்லாமே ஒரு செகண்ட் டிலே ஆகி தான் உங்கள் காதில் வந்து கேட்கும். ஆனால் லோ லேட்டன்சி மோடு இருக்கிற இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஹெச்டி வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லைனா ஹெச்டி கேம் விளாண்டாலும் சரி, பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதில் உள்ள சவுண்டு வந்து உங்கள் இயர்பட்ஸோட பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு அப் டு 45 மில்லி செகண்ட் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளையாடுறவங்களுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. 10mm டிரைவருங்கிறது ரொம்ப பெரிய டிரைவர் தான். அதுவும் சிலிக்கான் டிப் வச்ச இயர்பட்ஸ் வந்து 10mmங்கிறது பெரிய டிரைவர் தான். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் பாதி அளவு சவுண்டு வச்சாலே போதும், ஃபுல் சவுண்டு வச்ச மாதிரி அவ்வளோ பெர்ஃபெக்டாக சவுண்டு வந்து அவ்வளோ கிளியராகவும் கேட்கும். இதில் வந்து பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ளூடூத் வெர்ஷன் பற்றி பார்ப்போம். ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.3 கொடுத்துருக்காங்க. 5.3ங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். ஸோ கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லேகிங்குமே இருக்காது. அதே போல் இந்த இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது, இல்லைனா வெளியே சைக்கிளிங் பண்ணும்போது ஹெல்மெட்லாம் மாட்டிக்கலாம். எவ்வளோ தான் வேர்த்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. மழை பெய்யும்போது லைட்டாக மழை தூறல் போடும்போது நீங்கள் இந்த இயர்பட்ஸை வெளியே யூஸ் பண்ணலாம். இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. இந்த சார்ஜிங் கேஸ் வந்து 3 விதமான சைஸில் கலரில் வருது. காஸ்மிக் பிளாக், கேலக்ஸி க்ரீன், லூனார் ஐவரி அப்படிங்கிற 3 விதமான கலரில் வருது. ஸோ எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.